நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களை மறக்க மாட்டேன் பவித்ரா. சரி சரி, அப்புறமா நிதானமா இதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கலாம். இப்ப முதல்ல மேடிக்கு கால் பண்ணுங்க, ஆபரேஷன் எல்லாம் போயிட்டு இருக்கான்னு கேளுங்களேன். சார் ஸ்பீக்கர் போடுங்களேன், நானும் கேட்டுக்கிறேன். சார், சிவனிக்கு ஆபரேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஆபரேஷன் நடக்குமா நடக்காதான்னு 2 வருஷமா எனக்குள்ள திரும்ப திரும்ப கேட்டு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருந்தேன். கடவுள் மாதிரி நீங்க காப்பாத்திட்டீங்க சார். ஏய், என்ன பேசுற நீ? சிவன்யாவோட ஆபரேஷன் இன்னைக்கு நடக்கிறதுக்கு காரணம் பவித்ரா. நான் என்ன பண்ண இதுல? சார் சும்மா இருங்க சார். குழந்தையோட ஆபரேஷனுக்காக ஹோட்டலே வித்தாலும் பரவாயில்லன்னு முடிவெடுத்தது நீங்க. உங்க மனசுக்கு முன்னாடி நான்லாம் ஒண்ணுமே கிடையாது சார். பவித்ரா, நீங்க சொல்றது உண்மை. எங்க அப்பா உயிரோட இருந்தப்போ ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 31ஆம் தேதி என்ன ஒரு கேள்வி கேட்பாரு. இந்த வருஷத்துல நீ கத்துக்கிட்ட பெஸ்ட் பாடம் என்னன்னு, வாழ்க்கை உனக்கு என்ன சொல்லி கொடுத்ததுன்னு கேட்பாரு. எனக்கு அப்பெல்லாம் பதில் சொல்லவே தெரியாது. ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் வளருவேன். ஆனா இப்போ என்னால சொல்ல முடியும் பவித்ரா. கஷ்ட நேரத்துல கை கொடுக்க நாட்டுல மனுஷங்க இல்லாம இல்ல. வாழ்க்கை கத்து கொடுத்த பாடத்திலேயே பெஸ்ட் பாடம் இதுதான். அட என்ன நீங்க என்னமோ பயங்கரமா ஃபீல் பண்றீங்க. அத விடுங்க. உள்ள ஆபரேஷன் எப்படி போகுது? யாராவது நர்ஸ் வெளியே வந்தாங்களா? விசாரிச்சிங்களா? டெஸ்ட் எல்லாம் எடுத்து ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டு போயிருக்காங்க. யாரும் இன்னும் வெளியே வரல சார். பிரெயின் ஆபரேஷன்றதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொன்னாங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் ஆகட்டும். சிவன்யா நல்லபடியா புடைச்சு வந்தா போதும். எக்ஸாக்ட்லி, நானும் அதான் சொல்லலாம்னு நினைச்சேன். மேடி, யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி இந்த ஆபரேஷன் நடந்திருந்தா அது விஷயமே வேற. ஆனா எத்தனையோ பேர் பணம் போட்டு இந்த நல்ல காரியம் இப்ப நடக்குது. அத்தனை பேரோட நல்ல மனசும் சேர்ந்து கண்டிப்பா சிவன்யாவை காப்பாத்தோம். தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க, எப்பவும் போல சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமா? கரெக்டா சொன்னீங்க பவித்ரா. மேடி நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தாதான் மேடி. மேடி சாடியா இருந்தா எனக்கு சுத்தமா பிடிக்காது. சார், டாக்டர் வராங்க. பேஸ்ட் வா, நான் லைன்ல இருக்கேன். டாக்டர், சிவனியா எப்படி இருக்கா? எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. குழந்தைக்கு நினைவு திரும்ப ஒரு 2 hours ஆகும். அதுக்கப்புறம் போஸ்ட் ஆபரேஷன் வார்ட்ல ஒரு 24 hours அப்சர்வேஷன்ல இருப்பா. நாளைக்கு வார்ட் மாத்திரலாம். தேங்க் காட். பயப்படுறதுக்கு எதுவும் இல்லல்ல? எதுக்காக பயப்படணும்? ஷீ இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது பெரிய விஷயம் இல்ல. இன்னும் 3 மாசத்துக்கு சிவன்யாவை ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். நீங்க அவ கூடவே இருக்கணும். ஓகே டாக்டர். எனிவே, போஸ்ட் ஆபரேஷன் வார்ட்ல நீங்க போய் வெயிட் பண்ணுங்க. குழந்தைய அங்க ஷிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரிங்க டாக்டர். ஓகே மேரி, பை. சார், எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சார். 25 லட்சம் என் வாழ்க்கை ஃபுல்லா வேலை பார்த்தா கூட இவ்வளவு பணத்தை என்னால சம்பாதிக்க முடியாது. இது எப்படி நடந்ததுன்னு இப்ப வரைக்கும் புரியல சார். இது ஒண்ணும் கனவு இல்லையே சார். மேடி, எதுவும் கனவு இல்ல, எல்லாமே நிஜம். சரி, நாளைல இருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம். குழந்தை கூடவே இருந்தா அவளை பாத்துக்கோ. சம்பளம் மட்டும் உனக்கு கரெக்டா வந்து சேரும். சார், என்னால வேலைக்கெல்லாம் வராம இருக்க முடியாது. நான் நர்ஸ வச்சு பகல்ல பாத்துக்கிறேன். ஈவினிங்ல நான் போய் பாத்துப்பேன். எப்பயும் போல டியூட்டி வந்து பாத்துட்டு போனாதான் நான் கொஞ்சம் நார்மலா இருக்க முடியும். இல்லனா எனக்கு ஏதாவது ஆயிடும். ஐ மீன், தலையை வெடிச்சிரும் சொல்றேன். ஏய் மேடி, போன்ல பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லனா வழக்கம் போல மேடி போடி அப்படின்னு சொல்லிருப்பேன். டேக் கேர். சந்தோஷ், காஃபி? நான் கேட்டேனா உன்ன? நான் காஃபி குடிங்க கேட்டேனா உன்ன? எனக்கு காஃபியும் வேணா, ஒரு கர்மாந்திரமே வேணா. எடுத்துட்டு போனி. சாருக்கு கோவமா? எனக்கு கோவமா இருந்தானே துக்கமா இருந்தானே, நீ நினைச்சதை சாதிச்சிட்டல, அத நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோ. ஹாப்பியா இரு.
எப்பவுமே இப்படியே ஹாப்பியா இரு. ஓகே? வா, சான்ஸே இல்லடா. நாட்டுல வேற எந்த புருஷன் தான் பொண்டாட்டியே இப்படி சந்தோஷமா மனசு விட்டு வாழ்த்துவான்? 1000 சொன்னாலும் என் புருஷனுக்கு ஈடே கிடையாது. என்ன கிண்டலா? ச்சே, உன்னை போய் நான் கிண்டல் பண்ணுவேனா? பட் ஒரு செகண்ட் யோசிச்சு பாரு சந்தோஷ். ஹரி சார் எவ்வளவு பாவம். அவருக்கும் மேடிக்கும் என்ன ஒட்டா உறவா? அவர்கிட்ட மாசம் மாசம் கை நீட்டி சம்பளம் வாங்குற ஸ்டாஃப் அவங்க. அவங்களோட அக்கா பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்றதுக்காக தன்னோட ஹோட்டலே வித்தாலும் பரவாயில்லன்னு ஒரு மனுஷன் நினைக்கிறான்னா அவருக்கு எப்பேற்பட்ட மனசு. இருந்துட்டு போட்டுமே, உனக்கு என்ன அதுல கஷ்டம்? சார் உங்களுக்கு நல்ல மனசு சார், நீங்க அப்படியே நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே? ஹோட்டலை விக்கிறதுக்கு இருந்தவரை தடுத்து நிறுத்தி என் ப்ரொஃபஷனுக்கு வேட்டு வச்சுட்டியடி. நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டியடி. டவுட்டா இருக்கா? தோ நீ கட்டின தாலிதான். சாட்சிக்கு கூட 7-8 பேர் கூட இருந்தாங்கல்ல. அஃப்கோர்ஸ் நம்ம கல்யாணத்து அன்னைக்கு நம்ம சாப்பிட்டது கூட ஹரி சாரோட ரெஸ்டாரண்ட்ல தான். சாருக்கு மறந்திருந்தா ஞாபகப்படுத்துறேன். ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம். என் மேனேஜர் என்ன வேலைக்கு ஆகாதவன் மாதிரி என்ன எப்படி பேசினான் தெரியுமா? உன் பொண்டாட்டிக்கும் இதுக்கு என்னையா சம்பந்தம்? அவ எதுக்கே குறுக்க வந்து நம்ம பிசினஸ கெடுத்தான்னு ஆபீஸ்ல அத்தனை பேர் முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டேன். சாரி சந்தோஷ், உன்னோட கம்பெனி ப்ராஜெக்ட கெடுக்கணும்னோ இல்ல உன் ப்ரமோஷனை தடுக்கணுங்கிறது என்னோட நோக்கம் கிடையாது. ஆனா ஹரி சாரோட ஹோட்டல் அவரோட கைய விட்டு போயிடக்கூடாதுன்னு மனசார நினைச்சேன். அதனாலதான் அப்படி பண்ண. ஐயோ, ஏன் பவித்ரா நீ இப்படி இருக்க? அத நீ பண்றதுல உனக்கு என்ன லாபம்? நீயா இப்படி கேக்குற? என் தம்பி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டான்னு சொன்னப்போ நான் ஏன் இத பண்ணணும்னு அவர் கேட்டிருந்தாருன்னா இந்நேரம் என் தம்பியா அந்த ரவுடி கும்பல் சேர்ந்து அடிச்சே கொன்னிருப்பாங்க. அன்னைக்கு பிரச்சனையில மாட்டினது என் தம்பியா இல்லாம வேற யாரா இருந்திருந்தாலும் ஹரி சார் அவரால முடிஞ்ச ஹெல்ப்பா பண்ணதா செஞ்சிருப்பாரு. இத பாரு சந்தோஷ், மனுஷனுக்கு மனுஷன் வேற என்ன பண்ண முடியும் இந்த காலத்துல? இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருக்கிறது இல்ல, நாளைக்கு இருக்கிறவன் அடுத்த வாரம் இருக்கிறது இல்ல. எப்போ யாருக்கு என்ன நடக்கும்னே தெரியாத காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்டா. நம்மளால முடிஞ்ச நல்லத 4 பேருக்கு செய்யறதுல தப்பே இல்ல. யோசிச்சு பாரு சந்தோஷ், நான் சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்ட் தானே? அந்த ஹோட்டலை வாங்குறதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. அதை டெவலப் பண்றதுக்கு எத்தனை நாள் பகலா உழைச்சிருப்பாரு. சட்டுன்னு ஒரு செகண்ட்ல அந்த குழந்தைக்காக வித்துறலான்னு முடிவெடுத்தா இருப்பாரு. அவர் மனச நீ புரிஞ்சுக்கோடா. நீ சொல்றதும் கரெக்ட் தான் பவி. இப்பதான் நீ புருஷன். ஐ லவ் யூ சந்தோஷ். வேற ஒண்ணும் இல்ல, இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருந்ததுன்னா இம்மீடியட்டா எனக்கு மேனேஜர் ப்ரமோஷன் கிடைச்சிரும்னு சொல்லியிருந்தாங்க. என்ன இப்போ இந்த ப்ராஜெக்ட் இல்லைன்னா இன்னொரு ப்ராஜெக்ட், நாளைக்கு ஆவலைன்னா அடுத்த வாரம் ஆயிட்டு போறேன், அவ்வளவுதானே? இப்போவாது நான் கரெக்டா யோசிக்கிறேனா? செம்மையா யோசிக்கிறடா. எல்லா புருஷங்களுமே இப்படி இருந்துட்டா நாட்டுல எல்லா பொண்ணுங்களும் எப்பவுமே ஹாப்பியா இருப்பாங்கல்ல. பொண்ணுங்க ஹாப்பியா தான் இருப்பீங்க, ஆனா புருஷங்க தான் ஹாப்பியா இருக்க மாட்டாங்க. ஏன் ஏன் ஹாப்பியா இருக்க மாட்டாங்க? எப்படி ஹாப்பியா வச்சுக்கிறதுன்னு உனக்கு தெரியாதா? நீ பெரிய புத்திசாலி பொண்டாட்டியாச்சு. எப்படி ஹாப்பி பண்ணுவ? அத்தை வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, பவி பவி பவி. உண்மையை சொல்லணும்னா என்னால நம்ப முடியலம்மா. ஆனா இன்னைக்கு இது நடந்திருக்குதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க உங்க ஆசீர்வாதம் தான் காரணமா இருக்க முடியும். பட் ஒண்ணு மட்டும் புரியல, நீங்களே தான் இந்த ஹோட்டலை வித்தாவது அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்றணும்னு உத்தரவு கொடுத்தீங்க. இன்னைக்கு நீங்களே தான் பவித்ரா வடிவத்துல பணத்துக்கு வேற ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஒரு விதத்துல அன்னைக்கு நீங்க சொன்னது கரெக்ட் தான் அம்மா. நம்மளால முடிஞ்ச உதவிய 4 பேருக்கு செய்யணும்னு வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நினைக்கிறப்போ, நமக்கு ஒரு கஷ்டம் வரப்போ யாராவது ஒருத்தர் நமக்கு உதவி செய்ய வந்துடுறாங்க.
ஆஃப்டர் ஆல் மனுஷ பொறுப்போட அர்த்தமே இதுதான் இப்ப எனக்கு தோணுது. எனிவே தேங்க்ஸ்மா. சிவன்யாவுக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஹோட்டலும் கையை விட்டு போகாம திரும்ப கிடைச்சிருச்சு. இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்குவேன்னு நினைக்கிறேன். பார்த்து பார்த்து அப்பா பார்த்து மெல்ல உள்ள வா போலாம். மெல்ல மெல்ல மெல்லமா வா. அப்பா ஐயோ அம்மா அப்பா தாத்தா, ஐயோ என்னாச்சு தாத்தா? அம்மா ஒன்றும் இல்லம்மா, நீ பயப்படாதம்மா. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான்மா. ஐயோ நீ வாடா. என்னாச்சு? எல்லாம் என் நேரம் அப்படி இருக்கு. யார குத்தம் சொல்றது? காலண்டர்ல என் ராசிக்கு சந்திராஷ்டமம்மா. எங்கேயாவது அடி வாங்குவேன் நாங்க. ஐயோ அம்மா சரி பாத்து வாங்க, பாத்து மெதுவா வாங்க. பாத்து பாத்து. அத்தை அம்மா, இதோ வரேன். அச்சச்சோ அப்பா, அம்மா என்னாச்சு? அச்சச்சோ என்னாச்சுப்பா? அடிபட்டுச்சா? அம்மா பயப்படாத லட்சுமி. வாக்கிங் போயிட்டு வர வழியில பைக்கார் இடிச்சுட்டு போயிட்டாம்மா. என்னப்பா இது? இடிது அங்குற வயசாமா அது. இடிச்சது ஒரு வலின்னா கீழே விழுந்ததுதாம்மா. ரொம்ப வலிக்குதுமா. சுச்சோ முடியலம்மா. இப்படி சொல்றீங்களேப்பா, நான் என்ன பண்ணுவேனே தெரியலையே. சரி வாங்கப்பா, நீங்க வந்து படுங்க வாங்க. என்னப்பா இது, அந்த பைக்கரை இப்படி வந்து அடிச்சிட்டு போயிருக்கான். படு பாவி. உள்ள போ. அப்பா மெதுவா வாங்கப்பா, பாத்து வாங்க. காலை ஊனாத. சோ இப்படி அடிபட்டுடுச்சேப்பா. நீங்க பார்த்து வந்திருக்க கூடாதாப்பா? நான் நல்லாதாம்மா போனேன். இந்த பைக்கார பாருங்கப்பா. வந்துதாம்மா இடிச்சிட்டேன். பாத்து மெதுவா. ஐயோ அப்பா. திருவேங்கடம், அப்படியே படுத்து நீ ரெஸ்ட் எடு. லட்சுமி, ஆ. டாக்டர் சொன்ன மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கியாச்சுமா. ம், இதுல எல்லாத்தையும் வச்சிருக்கம்மா. ம், பிரிஸ்கிரிப்ஷனும் உள்ளதா இருக்கு. ம். சரிங்க அண்ணன். அம்மா, அதுல ஒரு பெயின் கில்லர் மட்டும் இல்ல, மதியத்துக்கு மேல வர சொல்லியிருக்காங்க. பிரிஸ்கிரிப்ஷன்ல இண்டு மார்க் போட்டிருப்பாங்க. நாங்க பாத்துக்கிறோம் அங்கிள். ரொம்ப வலிக்குதாப்பா? எத்தனை தடவை கேட்டாலும் வலிக்கத்தான் செய்யும். என்ன பண்ண சொல்ற? என் தலையெழுத்து இதெல்லாம். ஃபீல் பண்ணாதீங்க தாத்தா, எல்லாம் 2 நாள்ல சரியாயிடும். இவ பெரிய டாக்டர், எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர். ஒரு வாரம்ட்டாரு. சும்மா இரு. இவ டிக்ளேர் பண்ணிட்டேன் 2 நாள்ல சரியா போயிரும். டேய், ஏண்டா கேக்குறவங்க ஆறுதலுக்கு அப்படித்தாண்டா சொல்லுவாங்க. 20 நாளைக்கு தொடர்ந்து வலிக்கும்னு சொன்னா உனக்கு சந்தோஷமா? என்னடா நீ? அண்ணே, ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கல்ல, எனக்கு ஒரு ஃபோன் பண்ண கூடாதா? நானும் வந்திருப்பேன்ல, டாக்டர் கிட்ட எல்லாம் தெளிவா கேட்டிருப்பேன்ல. பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. லேசா கையில அடிபட்டு இருக்கு, கால்ல கொஞ்சம் சுளுக்கு, அவ்வளவுதான். சரியா? இத பாருமா, அதுல பெயின் கில்லர் மட்டும் தான் இல்ல, அது மட்டும் தான் வாங்கிட்டு வராம இருக்கு. அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க. டேய் பாத்துக்கடா, நீ எப்ப கூப்பிட்டாலும் நான் வந்து நிக்கிறேன். சரியா? சரி, பாத்து ரெஸ்ட் எடுத்துக்க. வரேன். சரிங்க அங்கிள். அப்பா நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் டிஃபன் ரெடி பண்றேன். சாப்பிட்டுட்டு அப்புறம் மருந்து போட்டுக்கலாம். வேணாமா, கொஞ்சம் வெந்நீர் போடு, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். இன்னைக்கு ஒரு நாள் அது வேண்டாமே. தப்புமா, என்னைக்கு செஞ்ச பூஜை தான். இன்னைக்கு எனக்கு பெரிய அடிபடாம சாமி காப்பாத்திருக்குல, இத காரணமா வச்சு பூஜையெல்லாம் நிறுத்தினா சாமி கோச்சுக்குமா. போய் வெந்நீரை போடு போ. சரிப்பா. அம்மா உள்ளம் முருகுதையா முருகா, உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதப்பா. முருகா உள்ளம் முருகுதையா.
முருகா எல்லாரும் நல்லா இருக்கணும்யா. ஆயிரம் சொல்லுங்கப்பா. இப்படி குளிச்சு முடிச்சு பூஜை பண்ணாலே தனியா ஒரு தெம்பு வந்துருதுல்ல? சரியா சொன்ன லட்சுமி. அதனாலதான் நீ வேணான்னு சொன்னப்ப கூட விடாப்புடியா குளிச்சே தீருவேன்னு அடம் பிடிச்சேன். இதெல்லாம் பார்த்து கத்துக்க சொல்லு உன் மருமகளை. ம், நிக்கிறா பாரு, நிலப்படியில கட்டின வாழை மரம் மாதிரி. எல்லாம் நாங்களும் இப்படி வாழ்ந்தவங்க தான். எங்க வீட்லயும் குளிச்சு முடிச்சிட்டு பூஜை பண்ற வழக்கம்லாம் இருக்கு. ம்? ஏன் உங்க ஆசை மருமக என்ன எப்படி தன்னோட மருமகளா செலக்ட் பண்ணாங்கன்னு கேட்டு பாருங்க. கோவில்ல நான் பாடின பாட்டை கேட்டுதான் பார்ட்டி மெல்ட் ஆயிடுச்சு. உண்டா இல்லையான்னு நீங்களே கேளுங்க. அம்மா, அப்பா. ஏய் பைத்தியம், நான் ஏற்கனவே வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மா, இப்ப உன்னை என்ன பண்ற பாரு. ஆளை விடுங்க. எங்க ஓடுற? சுச்சோ அப்பா வலிக்குதா? அம்மா, அம்மா. அப்பா அப்பா நீங்க ரெஸ்ட் எடுங்கப்பா. உண்மை தெரியாம இப்படி பண்றாளுங்க. நம்ம எத்தனை வருஷமா சார் இந்த குக்கரி காம்படிஷன் நடத்திட்டு இருக்கோம்? இது 6வது வருஷம் சார். 6 வருஷமா இந்த காம்படிஷனை நம்ம கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த 6 வருஷத்துல ஏதாவது ஒரு டிஷ் இல்ல ஏதாவது ஒரு புது டேஸ்ட் இன்னோவேட்டிவா ஏதாவது ஒண்ணு நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? ஐ மீன், நம்ம காம்படிஷன்ல கலந்துகிட்ட இன்னாரு இந்த புது டிஷ்ஷை நமக்கு கத்து கொடுத்தாங்க, இது நல்லா இருந்துச்சு, பாப்புலரைஸ் பண்ணலான்னு இன்னைய வரைக்கும் எனக்கு ஒரு டிஷ் கூட கிடைக்கல சார். சைனீஸ் டிஷ் சமைக்கலாம்னு சொல்றீங்க, மெக்சிகன் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்றீங்க, மலேசியன் ஃபுட்டு, இட்டாலியன் ஃபுட்டு, மிடில் ஈஸ்ட் ஃபுட்டு, என்னென்னமோ சப்ஜெக்ட் கொடுக்குறீங்க. யார் யாரோ வந்து என்னென்னமோ ட்ரை பண்றாங்க. ஆனா போட்டி நடத்தின பாவத்துக்காக யாரோ ஒருத்தருக்கு பிரைஸை கொடுத்து அனுப்புறமே தவிர உருப்படியா ஒரு டிஷ் நமக்கு இது வரைக்கும் தெரியிருக்கா? 6 வருஷமா இந்த காம்படிஷனுக்கு வந்துட்டு இருக்கிறவன்ற முறையில சொல்றேன், எந்த டிஷ்ஷுமே என்னை அட்ராக்ட் பண்ணவே இல்லை. புரியுது சார், குக்கரி காம்படிஷன்ல இவ்வளவுதான் பண்ண முடியும். யார் சொன்னாங்க? ஏ சார், நாம என்ன இட்டாலியிலையும் ஜெர்மனிலையும் சிங்கப்பூர்லயும் மலேசியாலையுமா வாழறோம்? நாம இருக்கிறது தமிழ்நாடு சார். நம்ம மக்களுக்கு என்ன பிடிக்குமோ அதைத்தானே நம்ம செய்யணும். நம்ம மக்களுக்கு என்ன தெரியுமோ அதை செஞ்சு காட்ட சொன்னா தானே அவங்கள நம்ம பக்கம் இழுக்க முடியும். ஒரே ஒரு சாம்பாரை 100 விதமான டேஸ்ட்ல செய்ய முடியும், தெரியுமா உங்களுக்கு? சாம்பாரை விடுங்க சார். எந்த ஹோட்டல்ல வேணாலும் மெனு கார்டு எடுத்து பாருங்க. தோசை பாத்தீங்கன்னா 20 வெரைட்டிஸ் காட்டும். கல் தோசை, ஸ்பெஷல் தோசை, சாதா தோசை, நெய் தோசை, மசால் தோசை, பொடி தோசை, ஆனியன் தோசை, பட்டர் தோசை, எக் தோசை. இருங்க மேடம், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். இருந்தாலும் இழுக்கிறீங்க பாருங்க, அதான் வேண்டான்னு சொல்றேன். இந்த வருஷம் தயவு செஞ்சு உங்க காம்படிஷனுடைய பேட்டர்னை மாத்துங்க. இந்த சமையல் போட்டி இல்லத்தரசிகளுக்கான போட்டின்னு அனௌன்ஸ் பண்ணுங்க. அவங்களுக்கு செய்ய தெரிஞ்சதை அவங்க செய்யட்டும். இட்டாலியன் டிஷ் பண்ணுங்க, இங்கிலாந்து டிஷ் பண்ணுங்கன்னு அவங்கள நீங்க சொல்லாதீங்க. அவங்களா என்ன செய்யறாங்களோ அதை செய்யட்டும். சரிங்க சார், நீங்க சொல்ற மாதிரி ட்ரை பண்ணி பாத்துருவோம் சார். வழக்கம் போல நீங்களே ஜட்ஜா இருந்து இந்த தடவையும் சிறப்பா நடத்தி கொடுத்துருங்க சார். நான் ஃபங்க்ஷனுக்கு வரேன், அது வேற விஷயம். பட் இந்த காம்படிஷனுக்கு ஜட்ஜா இருக்க போறதும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கணும். அது எப்படி சார் முடியும்? ஏன் முடியாது? இல்ல சார், எல்லா ஹவுஸ் ஒய்ஃபும் நல்லா சமைப்பாங்க. எல்லார் வீட்லயும் சமைச்சிட்டு தான் சார் இருக்காங்க, சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா ஒரு போட்டி நடத்துறப்ப அதுக்கு ஜட்ஜா இருக்கிறவங்க கொஞ்சம் பெட்டரான ஆளா இருக்கணும்ல சார். அட்லீஸ்ட் கேட்டரிங்காவது படிச்சிருந்தாதான் சார் அந்த ஜட்ஜுக்கு ஒரு மரியாதை இருக்கும். தப்பு பண்றீங்க சார். கேட்டரிங் படிச்சவங்க சமைக்கிறத விட ஹவுஸ் ஒய்ஃப் அருமையா சமைப்பாங்க. புஸ்தகத்துல படிச்சு கத்துக்கிறத விட அனுபவம் தான் சார் சிறந்தது. மேடி, இந்த காம்படிஷன் எப்படி எல்லாம் இருக்கலாம், என்னென்னலாம் செய்யலாம்னு நேத்து ஒரு விஷயம் பேசினேன்ல, எல்லாம் இருக்கு சார். எல்லாம் நோட் பண்ணி தான் வச்சிருக்கேன். அதை கொஞ்சம் கொண்டு வா. ஓகே சார். உங்க அசோசியேஷன் இந்த ஏரியால இன்னும் பிரபலமாகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. இந்த குக்கரி காம்படிஷன் மூலமா எல்லா பெண்களுக்கும் உங்களை தெரியணும்னு நினைக்கிறீங்க. ஆமா சார். உங்க நோக்கம் அதுதான்னா நீங்க காம்படிஷனை இந்த தடவை வேற மாதிரி நடத்துங்க. சரிங்க சார், நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது. நீங்களே சொல்லுங்க, யார் அதுக்கு ஜட்ஜா போடலாம்? எனக்கு ஒருத்தங்களை தெரியும். அவங்க பேர் லட்சுமி. சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஒரு மாமனாரு, ஒரு பையன்,
ஒரு மருமக பொண்ணு, காம்பேக்டான ஒரு குடும்பம், சிக்கனமா அவங்க வருமானத்துக்கு ஏத்த மாதிரி செலவு பண்ற ஒரு ஃபேமிலி, சமைக்கிறத ஒரு ஆர்ட்டா நினைக்கிறவங்க அவங்க. அதை எப்படி சார் அவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க? ஆர்ட் எங்கிருந்து வந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? எஸ்பெஷலி சமையல் விஷயத்துல நம்ம யாருக்காக சமைக்கிறோம், யார் நம்ம சாப்பாடு சாப்பிட போறாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்க டேஸ்ட் என்ன, அவங்க ஹெல்த்துக்கு எது நல்லது, இது எல்லாத்தையும் யோசிச்சு சமைக்கிறப்போ அந்த சமையல்ல ஒரு டேஸ்ட் வரும் பாருங்க. அது ரெகுலரா வர டேஸ்ட் இல்ல, அது வேற, டோட்டலா வேற. நீங்கள் சொல்கிறது ரொம்ப புதுசாக இருக்குது சார். இப்போ அந்த அம்மா எங்கே சார் இருக்காங்க?